பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச் சாரல். தேசிய மருத்துவர் நாளை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்னை, தந்தை, ஆசிரியர், கடவுள் வரிசையில் கடவுளுக்கு முன்பாக வைத்து போற்றப்பட வேண்டியவர்கள் மருத்துவர்கள் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உயிரை படைத்தது இயற்கை என்றாலும் அதை காப்பவர்கள் மருத்துவர்கள்தான் என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், அதனால் அவர்கள் போற்றப்பட வேண்டும் என கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மருத்துவர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி 8 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் போதிலும் அவை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்துள்ள அவர், அடுத்த ஆண்டில் அதிகாரம் நமது கைகளுக்கு வரும்போது அவை அனைத்தையும் நிறைவேற்றி மருத்துவர்களை மகிழ்விப்போம் என தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டை அருகே மாநில அளவிலான இரட்டை மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் களமிறக்கப்பட்டன. சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர்கள் சக்கரபாணி, மூப்பே சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஆண்டிக்குப்பத்தில் ஒரே இடத்தில் 2 மதுக்கடைகள் செயல்பட்டு வருவதால் போதை நபர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு பெரும் இடையூறாக உள்ள 2 மதுக்கடைகளையும் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கனரக எந்திரங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தடை செய்யப்பட்ட கனரக எந்திரங்களை பயன்படுத்தி இயற்கை கனிம வளங்களை அழிப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு எச்சரித்துள்ளார். கோவை மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் அருகே திருப்பருத்தி குன்றணம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற பல் மருத்துவர் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மாணவியின் புகார் குறித்து விசாரணை நடத்திய சிவகாஞ்சி காவல்துறையினர் பல் மருத்துவர் மணிகண்டனை கைது செய்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் தேனி அல்லிக்குளம் நகராட்சி ஆணையர் இயேசுராஜ் வீட்டில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். உதகை உள்ளிட்ட இடங்களில் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய போது எழுந்த கையூட்டு புகார்கள் தொடர்பாக இயேசுராஜின் திருவள்ளூர் வீட்டிலும் ஆய்வு நடைபெறுகிறது.